இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெல்கம் டு டெவலோ. இது வந்து நாங்கள் ஜஸ்ட் கொடுத்துருக்க நேம் தான். இந்த மாதிரி டேபிள் புக் பண்ணுறது, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மெனு அப்படின்னு இருக்குது. கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பைசிஸ் டிஷ்ஷு, வெஜிடேரியன் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்பைசிஸ் டிஷ்ஷுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், என்ன வந்து ஸ்பைசியஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு சாட்டை க்ரியேட் பண்ணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்துருச்சு. இதெல்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, புக் பண்ணவா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி 4 பேர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இல்லை எனக்கு ஒரு வெஜிடேரியன் வேணும் கிளிக் பண்ணிங்கன்னா, அங்கே பாருங்கள் வெஜ் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டைப் கூட பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏஐ வந்து வந்துடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இதை நான் வந்து என்னோட சிஸ்டத்தில் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏஐ யூஸ் பண்ணிட்டு. பாருங்கள், வெஜ்ஜில் பன்னீர் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இங்கே பக்கத்தில் வந்து ஒரு புக் நான் ஆர்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம், அதுவே ஆர்டர் ஆகிடும். ஒரு வெயிட்டர் வந்தோ இல்லை உட்காந்தோ நம்மள்ட்ட வந்து யாரும் ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மள்ட்ட ஒரு டேப் மட்டும் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த டேப்பில் பார்த்துட்டு நம்மளே வந்து அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து, இப்போ வந்து எனக்கு ஜூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இங்கே ஜூஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். ஜூஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கனாலே அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஜூஸ் என்ன இருக்கோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் நம்ம கேட்கவே தேவையில்லை. இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. பட் நான் ஒரு ரியலாக ஒரு ரெஸ்டாரண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஈஸியாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதில் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் கோர்ஸே இருக்குது. அதை போய் பாருங்கள். அதில் கோடிங்கு எல்லாமே நீங்களே பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். பாய்.